ஜெயா டிவி காலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் நியமங்களை கடைப்பிடிப்பதால் வரக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நியமமான சௌச்சம், அதாவது தூய்மையை கடைப்பிடித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்த்தோம். புறத் தூய்மை. அடுத்த சூத்திரத்திலே அகத்தூய்மை, அதாவது மனதில் உள்ள மாசுக்களை சிறிது களையும் பொழுது என்ன பலன் கிடைக்கிறது என்று கூறுகிறார். சத்வ சுத்தி, சௌமனஸ்ய ஐகாகிரத இந்திரிய ஜெய ஆத்ம தர்ஷன யோக்கியத்வாணிச்ச என்று கூறுகிறார். மனம் செம்மையாகும் பொழுது, சத்வம் அடையும் பொழுது, அந்த சத்வகுணம் மேலோங்கும் பொழுது சௌமனஸ்ய மனத்திலே நல்ல எண்ணங்களே வர ஆரம்பிக்கும். மனம் எப்பொழுதுமே ஒரு குதூகலமான நிலையிலே இருக்கும். அந்த மனம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஏகாகிரதம், ஒரு பொருளின் மேல் அந்த மனத்தை குவிக்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அலைபாயும் மனத்தினால் ஒரு பொருளின் மேல் மனத்தை குவிக்க வைக்க முடியாது. மனம் எப்பொழுது அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த மனத்தை நாம் குவிக்க முடியும். அந்த மனம் ஏகாகிரதம் அடையும் பொழுது இந்திரிய ஜெயம், புலன்களின் மேல் வெற்றி கிடைக்கும் என்று கூறுகிறார். நான் மனம் ஒருமைப்படும் பொழுது இந்த புலன்கள் என்னை எங்கு எடுத்துச் செல்கின்றன, இவை நல்லவையா கெட்டவைக்கு நம்மை இழுத்துச் செல்கின்றனவா என்ற அறிவு வந்து அந்த புலன்களின் மேல் நமக்கு ஒரு மாஸ்டரி, அதாவது ஒரு வெற்றி கிடைக்கும். இந்த புலன் அடக்கம் வரும் பொழுது ஆத்ம தரிசனம், அதாவது நான் என்னை பற்றி அறியக்கூடிய அளவுக்கு அந்த நான் தயாராவேன் என்று கூறுகிறார். ஆத்ம தர்ஷன யோக்கியதா என்று கூறுகிறார். இந்த ஆத்ம தரிசனை அடைவதற்கு நான் என்னை யோக்கியமானவனாக ஆக்கிவிடுகிறேன் புறத்தூய்மை செய்யும் பொழுது என்று கூறுகிறார். நாம் இன்று சதுரங்க தண்டாசனா என்ற ஆசனத்தை எப்படி செய்வது, அதன் பலன்களை எப்படி பெறலாம் என்று பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி சதுரங்க தண்டாசனா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி அதோமுக ஊர்துவமுக்கெல்லாம் பண்ணி நல்ல முறையில் தோள்பட்டை ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் இதை ட்ரை பண்ணலாம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நேராக உட்காருங்க. 2 கால்களையும் முன்பக்கமாக நீட்டிக்குங்க. ஒவ்வொன்றாக பின்னாடி மடக்கிக்குங்க. வஜ்ராசனா பொசிஷன் போயிடுங்க. ஹீலில் உட்காந்துக்குங்க. உள்ளங்கை 2 முட்டி மேலே வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக முட்டி போட்டு நில்லுங்க. கைகள் 2ஐயும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை 2ஐயும் தரையில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. தலையை தூக்கி மேலே பாருங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 பாதத்தையும் உள்நோக்கி திருப்பி இடுப்பையும் உடலையும் மேலே தூக்குங்க. அதோமுக ஸ்வானாசனா. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. ஸ்லைட் பண்ணி ஊர்துவமுக ஸ்வானாசனா. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உடலை தரைக்கு பக்கத்தில் கொண்டு போங்க. ஒரு குச்சி தரை மேலே இருக்கிற மாதிரி சதுரங்க தண்டாசனா. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே செஸ்டையும் தலையும் மேலே தூக்குங்க. ஊர்துவமுக ஸ்வானாசனா. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடுப்பையும் உடலையும் மேல் நோக்கி கொண்டு போங்க. அதோமுக ஸ்வானாசனா. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே 2 முட்டையும் தரைக்கு கொண்டு வந்துடுங்க. தரையில் வச்சு பாதத்தை வெளியே திருப்புங்க. தலையை மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உடலை பின்பக்கமாக கொண்டு போங்க. தலையை கீழே கொண்டு வந்துடுங்க. மூச்சை உள்ளே எழுதுக்கிட்டே உடலையும் கைகளையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உட்காருங்க. கைகளை முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துடுங்க. இன்னொரு முறை பார்க்கலாம். வஜ்ராசனா பொசிஷனில் உட்காந்துருக்குங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டி போட்டு நில்லுங்க. கைகளை மேலே தூக்குங்க முன்பக்கமாக. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை 2ம் தரையில் வச்சுக்கோங்க மேட்டில்.
மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. தலையை தூக்கி மேலே பாருங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே பாதம் ரெண்டையும் உள்நோக்கி திருப்பி இடுப்பையும் உடலையும் மேலே தூக்குங்க. கால்களை ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க. அதோ முக்க சுவானாசனா. மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. ஸ்லைட் பண்ணிகிட்டே வாங்க. மேலே பாருங்கள். ஊர்துவ முக்க சுவானாசனா. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உடலை தரையை நோக்கி கொண்டு போங்க. தரையில் தொட வேண்டாம். சதுரங்க தண்டாசனா. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மார்பையும் தலையும் மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடுப்பையும் உடலையும் மேலே கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே ரெண்டு முட்டியையும் மடக்கிக்குங்க. தரையை நோக்கி கொண்டு வாங்க. பாதம் வெளியே ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு தலையை மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உடலை பின்பக்கமாக கொண்டு போங்க. தலையை கீழே கொண்டு வந்துடுங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலையும் கைகளையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உட்காருங்க. கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. நம்ம இன்றைக்கி சதுரங்க தண்டாசனம் அப்படிங்கிற ஆசனம் பார்த்தோம். அதாவது அதோமுக சுவானாசனம், ஊர்துவமுக சுவானாசனம் இரண்டுமே நல்ல முறையில் வாய்க்க பெற்றவர்கள் அடுத்த நிலையான சதுரங்க தண்டாசனம் செய்யலாம். இது சிறிது கடினமான முறை. ஏனென்றால் தோள்பட்டை வலுவாக இருந்தால்தான் நம்மால் இந்த ஆசனத்தை சரியான முறையில் செய்ய முடியும். நல்ல பயிற்சி செய்த பிறகு நாம் இந்த ஆசனத்தை செய்யலாம். இது செய்வதனால் முதுகுத்தண்டு நல்ல முறையிலே ஸ்ட்ரென்த் ஆகும். அதாவது அங்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டமும் சீராகிறது. தசை நார்கள் இறுக்கமடைகின்றன. தோள்பட்டை, இடுப்பு, கால்கள் எல்லாவற்றுக்குமே ஒரு பலம் கிடைக்கிறது. அடிவயிற்று பகுதியுமே வேண்டாத சதைகள் சுருங்க ஆரம்பிக்கும். இந்த ஆசனம் செய்வதால் மார்பு பகுதியுமே விரிவடைகிறது. அங்கு சென்று வரக்கூடிய மூச்சு அதனுடைய திறன் சீராகிறது. இது ஒரு பேலன்ஸ் செய்யக்கூடிய ஆசனமாகையால் மனமுமே ஒரு பொருளின் மேல் குவிப்பதற்கான ஒரு நல்ல பயிற்சியாகவும் ஆகிறது. இதே ஆசனத்தை சில இலகுவாக எப்படி செய்வது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.